ஹலோ, இந்த ஒரு சின்ன டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம அதிகமாக டைமும் கொடுக்க தேவையில்லை, ப்ளஸ் அதிகமான பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணவும் தேவை இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம கேக் டின்னை முழுசாக ஆயிலில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு, லைட்டாக ரொம்ப ஆயில் இல்லை, கொஞ்சமாக ஆயில் போட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு, ரஃப்பாக சென்டரில் வைக்கிற மாதிரி பட்டர் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைட் ஃபுல்லாக ஆயிலை கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா பேக் ஆன பிறகு நம்மளோட நைஃபோட சைடு இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கவுத்து போட்டு ஒரு 2 தட்டு மேலே ஒரு 2 தட்டு சைடில் பண்ணோம்னா நம்ம கேக் ஆறாமவே வெளியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பட்டர் ஷீட் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணணும், எந்நேரமும் அது ஷேப்பில் கட் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. இந்த ஒரு ட்ரிக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே சைட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேக்கும் டின்னுக்கும் ஒட்டிட்டு இல்லை. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி